அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தாலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய 14ஆம் நாள் பிறையிலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்மையெல்லாம் முஸ்லீம்களாகவும் மூமீன்களாகவும் ஆக்கி அருள் புரிந்து கண்மணி நாயகம் ரசூலை கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக பிறக்கச் செய்து இந்த பள்ளியிலே நம்மையெல்லாம் ஒன்று கூட்டினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். காலம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. போன வாரம்தான் ரமலான் வந்தது போல் இருக்கிறது. அதுக்குள்ளாக 14 நாட்கள் ஓடிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய நாளை பரிபூர்ணமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைய தினம் ஞானத்தந்தை ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பின் கீழே ஹஸ்ரத் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ பத்ரில் முர்ஸலீன் வ குதுபில் அவுலியாஇ வ இஃப்திகாரில் முத்தகீன் வ தாஜில் உம்மத்தி ஷஃபீஇல் முذنبீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி. ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனம் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா வ பி முஹிய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஷைഖன் முர்ஷிதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ لَا أَبْرَحُ حَتَّى أَبْلُغَ مَجْمَعَ الْبَحْرَيْنِ أَوْ أَمْضِيَ حُقُبًا. اللهم صل على محمد حتى لا يبقى من صلواتك شيء وبارك على محمد حتى لا يبقى من بركاتك شيء وسلم على محمد حتى لا يبقى من سلامك شيء برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவின்றி பொழியட்டுமாக என பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியவர்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டின் புனித ரமலான் மாதத்தின் 14வது தராவீஹ் நிறைவேற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் தௌஃபீக்கு செய்தான். அந்த பகல்கால நோன்புகளிலேயும் இரவுகால வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளை எல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து அல்லாஹ் கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதமிருக்கிற நாட்களில் பகல்கால நோன்புகளையும் இரவுகால வணக்கங்களையும் இன்னபிற இபாதத்துகளையும் குறைவு இல்லாமல் செய்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருளுவானாக. மறுமையில் இந்த ரமலானையும் குர்ஆனையும் நோன்பையும் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லுகிற வகையில் அதை அமைத்து தருவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு சூரத்துல் கஹ்ஃபுடைய பிற்பகுதி ஓதப்பட்டது. சூரத்து மரியம், சூரத்து தாஹா, சூரத்துல் அம்பியாவின் முற்பகுதி, இப்படி 2-3 சூறாக்கள் ஓதப்பட்டிருக்கின்றன. சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் சூரத்துல் கஹ்ஃபுடைய முந்திய பகுதியில் சொல்லப்பட்ட கஹ்ஃபு வாசிகள் குறித்து நாம் ஏற்கனவே நேற்று நாம் நினைவுபடுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு அந்த கஹ்ஃபு அத்தியாயத்தின் பிற்பகுதியில் சொல்லப்படுகிற ஒரு வரலாற்று நிகழ்வு, நமக்கு அதில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. சகோதரர்களே,
எல்லா படிப்பினைகளையும் சொல்லுவதற்கான நேரம் இல்லை என்றாலும் ஒரு சில முக்கியமான சில படிப்பினைகளை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். அதில் நிறைய அல்லாஹ் ரகசியங்களை அல்லாஹ் பொதிந்து வைத்திருக்கிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒருவர் கேட்கிறார், ஐயுன் நாசி ஆலமு, மனிதர்களிலே மிகவும் அறிந்தவர் யார் என்று கேட்டார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் தான் அறிந்தவன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் தான் அந்த காலத்து நபியாக இருப்பவர் தான் அதிகமாக அறிவாளியாக இருக்க வேண்டும். அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. நபி அவர்களுக்கு தெரியாத செய்தியெல்லாம் இன்னொருவருக்கு செய்து அந்த சமுதாயத்தை தெரிகிறது என்று சொன்னால் அது நபிக்கு ஏற்பட்டுகிற குறைபாடு தான். அப்படியெல்லாம் அல்லாஹ் நபிமார்களை அனுப்ப மாட்டான். அதனால் அவர் நினைத்தார், 4 பெரும் வேதங்களில் ஒரு வேதமான தௌராத் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எல்லா அறிவையும் அவனுடைய வேதத்தில் தான் வைத்திருக்கிறான். அந்த வேதம் நமக்குத்தான் அருளப்பட்டிருக்கிறது. பனு இஸ்ரவேல் சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம். அந்த சமுதாயத்திற்கு நாம் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். அப்படி இருந்தால் நமக்குத்தானே அல்லாஹ் எல்லா அறிவையும் தந்திருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் தான் மக்களில் மிக அறிந்தவன் என்று அந்த அடிப்படையில் சொன்னார்களே தவிர பெருமை அடிப்பதற்காக என்று சொல்ல ஆணவத்தின் காரணமாகவோ இல்லை பெருமையின் காரணமாகவோ அவர் சொல்லவில்லை. இருந்தாலும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரசங்கம் முடிந்ததற்கு பின்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்தான். அப்படி ஒரு மனிதன் கேட்டபோது என்ன சொன்னீர் என்று கேட்டான். நான் தான் என்று சொன்னேன் அல்லாஹ் என்று அவர் சொன்னார். இல்லை, நீ என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தான் அறிந்தவன் என்று சொல்லியிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உமக்கு தராத சில ஞானங்களை நான் என்னுடைய அடியாரிடத்து ஒருவருக்கு நான் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். சகோதரர்களே, இப்படி சொன்னபோது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியானால் எனக்கு தராத சில ஞானங்களை சில அறிவுகளை ஒரு மனிதருக்கு என்னுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதருக்கு நீ தந்திருக்கிறாய் என்று சொன்னால் அந்த மனிதரை நான் பார்க்க வேண்டும். எதற்காக என்று சொன்னால் அந்த ஞானங்களை அவரை சந்தித்து நான் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி அவரை பார்ப்பது என்று வழிகேட்டார்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பிரயாணம், நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும். பிரயாணத்தில் போகிற போது சாப்பிடுவதற்கு அந்த கட்டு சாலம் இருக்கிறதே, அதில் மீன் வைத்துக்கொள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொன்னான். அவர் மீனை சமைத்து சாப்பிடுவதற்காக எடுத்து வைத்து கொண்டு பிரயாணம் புறப்படுகிறார்கள். தன்னுடைய பணியாளரிடத்தில் சொல்கிறார்கள், நாம் 2 பேர் என்ன செய்வோம், பிரயாணம் புறப்படுவோம் என்று புறப்பட்டார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே நமக்கு ஒரு முக்கியமான படிப்பினை இருக்கிறது. 4 பெரும் வேதங்களில் ஒரு வேதமான தௌராத்து கொடுக்கப்பட்டிருந்த மனிதர், மிக பெரும் சமுதாயமான பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறவர். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலத்துக்கு தேவையான எல்லா அறிவையும் அவர்களுக்கு தந்திருக்கிறான். என்றாலும் நம்மை விட தெரிந்த ஒரு மனிதர் இருக்கிறார் என்ற செய்தி தெரிந்த உடனே அவர் இருக்கிற இடத்தை எனக்கு சொல், நான் போய் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள் இல்லையா? இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்வியின் மீது, அறிவின் மீது, ஞானத்தின் மீது இருந்த தாகத்தை, ஆர்வத்தை நமக்கு காட்டுகிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? கல்விகளை தேடுவது எந்த கல்வியாக இருக்கலாம், உலக கல்வியையும் நாம் தேடத்தான் வேண்டும். உலக கல்வி மட்டும் ஒன்றும் வேண்டாம் என்று அல்ல. யாரும் மருத்துவராக இல்லை என்று சொன்னால், யாரும் மருத்துவம் படிக்கவில்லை என்று சொன்னால் யாரும் மருத்துவம் பார்ப்பது, யாரும் பொறியியல் படிக்கவில்லை என்று சொன்னால் யாரும் வீடுகளை கட்டி தருவது, எல்லா ஞானங்களும் படிக்கத்தான் வேண்டும் தான். ஏதாவது கல்வியின் மீது ஒரு தாகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மனிதனுக்கு வாசிப்பின் மீது ஒரு தாகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, கல்வி படிக்க படிக்க மனிதனுடைய தரம் கூடிக்கொண்டே போகும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எந்த பொருளாக இருந்தாலும் சரிதான், அதிகமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் விலை குறைந்து போய்விடும். எல்லா பொருளும் அப்படித்தான். சில நேரங்கள் பார்த்தீர்களா, வெங்காயம் விலை
தமிழகத்தை பற்றி சொல்கிறேன். 1 கிலோ 200 ரூபாய்க்கெல்லாம் விற்றது. வெங்காயம் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனையானது. எகிப்தில் இருந்து என்ன செய்தார்கள்? வெங்காயத்தை இறக்குமதி செய்து விற்பனை செய்தார்கள். அந்த தட்டுப்பாட்டை போக்குவதற்காக 200 ரூபாய்க்கு விற்பனையானது. ஏனென்றால் விளைச்சல் இல்லை. ஆனால் அதே வெங்காயம் விளைச்சல் அதிகமாக ஆனதற்கு பின்னால் 35 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் வந்து விட்டது. ஆக எந்த பொருள் அதிகமாகி விடுகிறதோ மலிந்து விடுகிறதோ அந்த பொருள் விலை குறைந்து போய்விடும். இதுதான் எல்லா பொருளுக்குமான நிலை இதுதான். ஆனால் கல்வியை தவிர என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கல்வி கூடத்தான் ஒரு மனிதனுக்கு தரம் கூடிக்கொண்டே போகும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவன் எந்த அளவுக்கு படிக்கிறானோ, எந்த அளவுக்கு அவனிடத்தில் டிகிரிகள் ஏறிக்கொண்டே போகிறதோ அந்த அளவுக்கு அவனுக்கு அந்தஸ்து உயர்கிறது. அதனால் கல்வி மட்டும்தான் கூடினால் அதோட தரம் குறையாது. ஆனால் மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் அதிகமாகி விடுமேயானால், மலிந்து விடுமேயானால் விலை குறைந்து போய்விடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் மற்ற மனிதர்களுக்கு கொடுக்க அது குறைந்து கொண்டே வரும். கல்வி என்பது அப்படி அல்ல. கொடுத்தால் அது குறையாதது கல்வி மட்டும்தான் சகோதரர்களே. கோடீஸ்வரன் கொடுத்து கொண்டே இருந்தால் லட்சாதிபதியாக ஆகிவிடுவான். லட்சாதிபதி கொடுத்து கொண்டே இருந்தால் இன்னும் குறைந்து விடுவான். ஆனால் கல்வியை கொடுப்பதன் மூலமாக கல்வி என்றைக்கும் குறைந்து போகாது. இவன் எம்ஏவாக இருந்தான், எல்லோருக்கும் படித்து கொடுத்து அவன் எஸ்எல்சியாக ஆகிவிட்டான் என்று யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோமா? சொல்ல முடியாது. காரணம் கல்வி என்பது எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது. ஆனால் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்யணும்? உணர வேண்டும் சகோதரர்களே. அதனால் இது நமக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர் மதீனாவிலே வாழுகிறார். அங்கே ஒரு நபிமொழியை கேள்விப்படுகிறார். அந்த நபிமொழியை கேள்விப்பட்டு அதை யார் சொன்னார் என்று சொல்ல, அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் என்பதாக அவர் இந்த நபிமொழியை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த மனிதரிடமிருந்து செவியேற்றார்களோ அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு இந்த நபிமொழியை அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் என்று அவர் சொல்கிறார். அப்படி சொன்னபோது அந்த அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் அவர்தான் நபியிடமிருந்து நேரடியாக அந்த நபிமொழியை கேட்டவர். அவரிடமிருந்தே நாம் நேரடியாக கேட்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ஒருவருக்கு சொல்லி அவர் நமக்கு சொன்னார் என்பதை விட அப்துல்லாஹ் உனைஸ் அவர்களே நமக்கு நேரடியாக சொன்னார் என்று அவர்களிடமிருந்து கேட்க வேண்டும் என்று என்ன செய்தார்கள்? முடிவு செய்தார் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனால் அவர் அப்துல்லாஹ் உனைஸ் எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னார், அவர் ஷாம் தேசத்திலே வாழ்கிறார். சொல்கிறார், நான் அதற்காக ஒரு ஒட்டகத்தை நான் வாங்கினேன். ஒட்டகத்தை வாங்கி அதற்கு பின்னால் அங்கிருந்து மதீனாவிலிருந்து 2 மாத காலம் பிரயாணம் செய்து போக வேண்டும் ஷாம் தேசத்திற்கு. 2 மாதம் பிரயாணம் செய்வதற்கான பொருள்களை எல்லாம் சேகரித்தேன், பயண ஏற்பாடுகளை எல்லாம் தயாரித்தேன். அதற்கு முன்னால் மதீனாவிலிருந்து புறப்பட்டு நேராக ஷாம் தேசத்திற்கு போனேன். ஷாம் தேசத்திற்கு போய் நான் ஒரு வீட்டு வாசலில் நின்று அங்கே வீட்டு காவலாளி வாசலில் நின்றார். அவரிடத்தில் சொன்னேன், ஜாபிருன் அலல் பாப் குல்லஹு ஜாபிருன் அலல் பாப், உன்னுடைய முதலாளி இடத்திலே, அதாவது அப்துல்லாஹ் உனைஸ் இடத்திலே சொல், நான் ஜாபிருன் அப்துல்லா மதீனாவிலிருந்து வந்திருக்கிறேன், வாசலில் நிற்கிறேன் என்று சொல் என்று நான் அவருடைய காவலாளி வாயிறு காப்பாளரிடத்திலே நான் சொன்னேன். நான் சொன்னது உள்ளே இருக்கிற அவருக்கு கேட்டுவிட்டது. நான் பெயரை சொன்ன உடனேயே அவரே எழுந்து வேகமாக வெளியே வந்து விட்டார். சலாமு சொன்னார், முசாஃபகா செய்தார், என்னை கட்டி அணைத்து முஆனக்கா செய்தார், வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போனார், என்னை உபசரித்தார், என்னை நலம் குலசம் விசாரித்தார். விசாரித்து முடித்ததற்கு பின்னால் என்ன நோக்கமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் சொன்னதாக ஒருவர் இந்த நபிமொழியை எனக்கு சொன்னார், அதை உங்களிடமிருந்து நேரடியாக கேட்டுவிட்டு போக வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இதற்காகவே நான் ஒரு ஒட்டகத்தை வாங்கினேன். ஒட்டகத்தை வாங்கி
2 மாத காலம் நான் பிரயாணம் செய்து வந்தேன். வருகிற வழியிலெல்லாம் நான் துவா செய்து கொண்டே வந்தேன். உங்களை சந்தித்து இந்த நபிமொழியை உங்களிடமிருந்து நேரடியாக கேட்கிற வரைக்கும் நானும் மரணித்து விடக்கூடாது, நீங்களும் மரணித்து விடக்கூடாது, 2 பேருக்குமே மௌத்து வந்து விடக்கூடாது என்று நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே வந்தேன். நான் இப்பொழுது நபிமொழிக்காக வந்திருக்கிறேன் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்படி சொன்னபோது அவர் சொல்கிறார், ஆமாம், சமீஅத்துஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் கிசாஸ், பழிக்கு பழி வாங்குதல், மறுமையில் பழிக்கு பழி வாங்குதல் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிமொழியை சொன்னார்கள். நான் அதை அவர்களிடமிருந்து என்ன செய்தேன், செவியேற்றிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவர் சொல்கிறார். நபி சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாசு யௌமல் யஹ்ஷுருல்லாஹு அன்னாஸ யௌமல் கியாமா, மறுமை நாளையில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களையும் எழுப்புவான். குராத்தன் குருலன் புகுமன், அதாவது அவர்கள் நிர்வாணமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள். விருத்த சேதனம் செய்யப்படாமல் பிறக்கிற போது எப்படி இருந்தார்களோ அதுபோல் எழுப்பப்படுவார்கள். கையிலே எந்த காசு பணம் எதுவும் இல்லாமல் வெறுமனே அவர்கள் எழுப்பப்படுவார்கள். பிறக்கிற போது மனிதன் எப்படி இருந்தானோ அப்படி மனிதன் எழுப்பப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதற்கு பின்னாலே நபி சொன்னார்கள், விசாரணை எல்லாம் முடியும். விசாரணை முடிந்ததற்கு பின்னால் சுவனவாதிகள் நரகவாதிகள் என்று தீர்ப்பு செய்யப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பொது அறிவிப்பு செய்வான். நரகத்திற்கென்று முடிவு செய்யப்பட்டவர்களே இதோ சொர்க்கத்திற்கு போகிறவர்கள் நிற்கிறார்கள். இந்த சொர்க்கத்துக்கு போகுவதற்கு முடிவு செய்யப்பட்ட இவர்களில் யாராவது ஒருவர் உலகத்தில் உங்களுக்கு அநீதம் செய்திருப்பார்களேயானால், காசு பணத்தை வாங்கி தராமல் இருந்திருக்கலாம், வேறு ஏதாவது பொருளை வாங்கி தராமல் இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது அநீதமாக உங்களுக்கு காரியத்தில் நடந்திருக்கலாம். இப்படி இருப்பார்களேயானால் நீங்கள் என்னிடத்தில் முறையிடுவீர்களேயானால் அவர்களிடமிருந்து உங்களுக்கு பகரம் வாங்கி தரப்படும் என்று நரகத்திற்கு போகவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். அதற்கு பின்னால் இங்கே சுவனவாதிகளை பார்த்து சொல்லுவான், இங்கே நிற்பவர்கள் உங்களுக்கு அதுபோல் ஏதாவது அநீதம் செய்திருப்பார்களேயானால் அவர்களிடமிருந்து பெற வேண்டி ஏதாவது இருக்குமேயானால் நீங்கள் என்னிடத்தில் முறையிடலாம், நான் அதை வாங்கி தருவேன் என்று அவர்களிடத்தில் சொல்லுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அங்குதான் எதுவுமே இருக்காது, காசு பணமெல்லாம் இருக்காது, தீர்க்கம் இருக்காது, தீனார் இருக்காது, ரூபாய் இருக்காது, ரியால் இருக்காது, டாலர் இருக்காது, எதுவுமே இருக்காது, வேறு பொருளும் இருக்காது. அப்படி இருக்கும்போது எதை நஷ்டமாக பகரமாக எதை வாங்கி அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மையை வாங்கி கொடுப்பான், இல்லை தீமையை வாங்கி கொடுப்பான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியை நான் நபியிடமிருந்து செவியேற்றேன் என்று அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. முஸ்னத் அஹ்மதிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா ஒரு நபித்தோழர். ஆனால் அவர்களுக்கு ஒருவர் என்ன செய்கிறார், ஒரு நபிமொழியை சொல்லுகிறார், மதீனாவில் வைத்து சொல்லுகிற மனிதர் சஹாபி அல்ல. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார், எனக்கு இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் சொன்னார்கள் என்று சொல்லுகிறார். அதனால் இவர் என்ன செய்கிறார், இந்த நபிமொழியை நபியிடமிருந்து நேரடியாக செவியற்ற அப்துல்லாஹ் இப்னு உனைஸிடத்திலேயே நாம் நேரடியாக இந்த ஹதீஸை கேட்க வேண்டும், நபிமொழியை கேட்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ஷாம் தேசத்தில் இருக்கிறார். அதனால் இங்கிருந்து போவதற்காக இதற்காகவே தனியாக பிரத்யேகமாக ஒரு ஒட்டகத்தை விலைக்கு வாங்கி 2 மாத காலம் பிரயாணம் செய்வதற்கு என்னென்ன பொருள்கள் தேவைப்படுமோ அதையெல்லாம் தயாரித்து கொண்டு 2 மாத காலம் பிரயாணம் செய்து ஷாம் தேசத்தை அடைந்து அதற்கு பின்னால் அவளும் போய் என்ன செய்தார், அந்த நபிமொழியை கேட்டு வந்தார் என்றால் அந்த கல்வியின் மீது நபிமொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதன் மீது நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்த அந்த ஆர்வத்தை நாம் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மேதைகளெல்லாம் ஊராக இப்படி பல ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 18-20 ஆண்டுகளாக
அலைந்து சேகரித்துத்தான் இன்றைக்கு நம்முடைய கையிலே ஹதீஸுகளை நபிமொழிகளை தந்திருக்கிறார்கள் சகோதரர்களை. என்று சொன்னால் இன்றைக்கு நாம் உட்கார்ந்த இடத்திலேயே 20-30 நபிமொழிகளை கேட்பதற்கான வாய்ப்பு நமக்கு லேசாக தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் நம்மில் பலர் அதை அலட்சியம் செய்து விடுகிறோம். ஒரு நபிமொழிக்காக எவ்வளவு சிரமத்திற்கு மேற்கொண்டு பிரயாணம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் சகோதரர்கள். இப்படி கல்விக்காக பிரயாணம் செய்து போக வேண்டும், அதுவும் நீண்ட நெடிய தூரம் பிரயாணம் செய்து போக வேண்டும் என்கின்ற அந்த குணாதிசயத்தை, அந்த அம்சத்தை நாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து இன்றைக்கு வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. அந்த ஹிலர் மூசா என்ற 2 பேருடைய பிரயாணம் இருக்கிறது. அது சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிறார். அந்த செய்தியில் அதை பேசுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்வியை பெறுங்கள். கல்வியை பெற்று யார் நபி சொன்னார்கள், அதாவது நபி அவர்கள் ஹிஜ்ரி 11ஆவது ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்தார்கள். ஹஜ்ஜுக்கு வந்த சமயத்தில் அந்த கடைசியாக அரஃபாவிலே அவர்கள் எல்லோருக்கும் பிரசங்கம் செய்தபோது சொன்னார்கள், இங்கு வந்தவர்கள் இந்த செய்தியை வராதவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களை விட உங்களிடமிருந்து இந்த செய்திகளை, இந்த நபிமொழிகளை செவியறுக்கிறாரே, அவர் உங்களை விட அதிகம் விளக்க உள்ளவராக இருக்கலாம், இல்லை உங்களை விட அதிகம் மரண சக்தி உள்ளவராக இருக்கலாம். அதனால் அவர் மனநமையும் செய்து வைத்துக் கொள்வார். அதிலிருந்து விளங்க வேண்டிய செய்திகளையும் விளங்கிக் கொள்வார் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. கல்விகளை பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய இந்த மஸ்ஜித் இருக்கிற மஸ்ஜிது நபவிக்கு ஒரு மனிதர் வருகிறார். அவருடைய நோக்கம் வேறு எதுவும் அல்ல, லம் யஅ்திஹி இல்லா பி ஹைரின் யதஅல்லமுஹு அவ் யுஅல்லிமுஹு, கல்வியை கற்றுக்கொள்வதற்காகவே என்னுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார், அதை கற்றுக் கொடுப்பதற்காக வருகிறார். இந்த நோக்கத்திற்காக ஒருவர் வந்தார் என்று சொன்னார், அவர் போர்க்களத்தில் நின்று போர் செய்கிற போராளியை போன்றவர். அவருக்கு எந்த நன்மை கொடுக்கப்படுமோ, அந்தஸ்து கொடுக்கப்படுமோ, அதே அந்தஸ்து இவருக்கு கொடுக்கப்படும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லர் அல்லாஹு அப்தன் சமிய மக்காலத்தி வஆஹா வஹஃபிலஹா வபல்லகஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னிடமிருந்து ஒரு செய்தியை செவியேற்று அதை மனனமிட்டு அதை பாதுகாத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரே, அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவானாக என்று, அவருடைய வாழ்வை அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை பெற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவருடைய வாழ்க்கைக்காக நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்கிற செய்தியை திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த வகையில்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், உம்மை விட அதிக ஞானம் கொடுக்கப்பட்ட, உமக்கு கொடுக்காத ஞானங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்னுடைய அடியார்களில் ஒருவர் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொன்ன உடனேயே அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தால், அந்த கல்வியின் மீது கொண்ட தாகத்தின் காரணமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வழி கேட்டார்கள். அல்லாஹ் வழி சொன்னான். போகிற போது அங்கே 2 கடல்கள் சந்திக்கும். அந்த கடல்கள் சந்திக்கிற இடத்தில் அவர் இருப்பார். நீர் போகிற போது உடைய உணவு பொட்டலத்தில் சமைத்த மீனை சாப்பிடுவதற்கு மீனை எடுத்து வைத்துக்கொள் என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அவர்கள் அதுபோல் போனார்கள் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவர் சொல்கிறார், தன்னுடைய பணியாளர் யூஷா இப்னு நூன் என்று அவருடைய பெயர். நபி மூசா அலைஹிடைய பணியாளர் யூஷா இப்னு நூன். நபி மூசாவுக்கு பின்னால் அந்த இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அவர் தான் நபியாக இருந்தார். அவர் என்ன செய்தார், அவருக்கு சொன்னார், அந்த இதையெல்லாம் தயார் செய்து வைத்துக்கொள், நாம் 2 கடல்கள் சந்திக்கிற இடத்திற்கு போக வேண்டும், நாம் அதைவிடவும் தூரமான இடத்திற்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படுமேயானால் அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் நான் நடந்து போய்கொண்டே இருப்பேன். அமுலிய ஹுக்குபா, பல ஆண்டு காலங்கள் பிரயாணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் நான் போய்கொண்டே இருப்பேன் என மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி அழைத்து கொண்டு போனார்கள். 2 கடல்கள் சந்திக்கின்ற அந்த இடத்தை அடைந்தார்கள். அடைந்த போது அவர்களுக்கு கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ளலாம்
என்று வந்தது. 2 பேருமே அந்த இடத்தில் ஓய்வெடுத்தார்கள். ஓய்வெடுத்த போது உணவு போட்டு அவர் நபி மூசா தூங்கிவிட்டார்கள். யூஷா இப்னு நூன் அவர்களுடைய பணியாளர் அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கும் கொஞ்சம் அசதியாகத்தான் இருக்கிறது. அங்கே அவர் தூங்கி கொண்டிருக்கிற போது இவர் உட்கார்ந்திருக்கிறார். உணவு பொட்டலம் லேசாக அப்படி அசைந்தது. உணவு பொட்டலம் லேசாக அசைந்தால் அதை குற்று கவனிக்கிறார். கவனித்தால் உள்ளே இருக்கிற மீன் திடீரென்று உயிர் பட்டு கடலுக்குள்ளே குதித்து போய்விட்டது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அது அருள்மறையில் பேசுகிறான். ஃபலம்மா பலகா மஜ்மா பைனிஹிமா நசியா ஹூத்தஹுமா ஃபத்தஹத சபீலஹு ஃபில் பஹரி சரபா. அவர்கள் சாப்பிடுவதற்காக வைத்திருந்த அந்த மீன் அது உயிர் பெற்று அது கடலுக்குள்ளே குதித்து போனது. ஆனால் அது போன அந்த இடம் இருக்கிறது இல்லையா, சுவற்றிலே ஓட்டை போட்டது போல தண்ணீருக்குள்ளே பொந்து போல் தெரிகிறது. ஆச்சரியமாக அது இருக்கிறது. இவர் என்ன செய்தார்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கத்திலிருந்து எழட்டும், எழுதுவதற்கு பின்னால் சொல்லிக் கொள்ளலாம் என்று இருந்தார். ஆனால் கொஞ்ச நேரம் இவருக்கும் அசதி வந்தது, இவரும் தூங்கிவிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து 2 பேரும் எழுந்தார்கள். எழுந்து சரி போவோம் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிட்ட போது இவரும் சேர்ந்து வந்து விட்டார். இவருக்கு மறந்து போய்விட்டது, இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தது மறந்து போய்விட்டது. அவர்கள் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து இன்னொரு இடத்தை போய் அடைந்து விட்டால் மறுநாள் காலை ஆகிவிட்டது. அங்கு போய் அடைந்தார்கள். அடைந்த போது அவர்கள் இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. கொண்டு போயிருக்கிற மீன் சமைத்த மீன், சாப்பிடுவதற்காக வைத்திருக்கிற மீன். ஆனால் அங்கு அந்த இடத்திற்கு போனவுடன் எந்த இடத்திற்கு அல்லாஹ் போக வேண்டும் என்று சொன்னானோ, எந்த இடத்தில் அந்த இறை ஞானி இருக்கிறார் என்று அல்லாஹ் சொன்னானோ, அவர் பேர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இறைஞானி இருக்கிறார் என்று அல்லாஹ் சொன்னானோ, அந்த இடத்திற்கு போனவுடன் சமைத்த உயிர் இல்லாத செத்து போன அந்த மீன் உயிர் பெற்று அது எழுந்து கடலுக்குள்ளே தாவி போய்விட்டது, பாய்ந்து போய்விட்டது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், அல்லாஹுடைய மறைவான ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிற இறை நேசர்கள், இறை ஞானிகள், இவர்களை போன்றவர்களை தேடிச் சென்று அவர்களுடன் தொடர்பு வைத்து கொண்டால் செத்துப்போன இதயம் உயிர் பெற்றுவிடும். அதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த இடத்திற்கு போனவுடன் செத்துப்போன சமைத்த மீன் உயிர் பெற்று என்ன செய்து மீண்டும் அது கடலுக்குள்ளே போனது என்பதை அல்லாஹ் அங்கே உணர்த்த வருகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, செத்துப்போன இதயம் என்றால் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள். புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்யி வல் மய்யித். தன்னுடைய ரப்பை எவன் திக்ர் செய்கிறானோ அவனுக்கும், தன்னுடைய ரப்பை எவன் திக்ர் செய்யவில்லையோ நினைவு கூறவில்லையோ அவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், செத்துப்போன மையத்துக்கும் உயிர் உள்ளவனுக்கும் உள்ளதை போன்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுவை நினைவு கூறாதவன், தன்னுடைய ரப்பை சிந்திக்காதவன், நினைவு கூறாதவன், திக்ர் செய்யாதவன் அவன் செத்துப்போன பிரேதத்தை போன்றவன். யார் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ, அல்லாஹுவை யார் திக்ர் செய்கிறார்களோ அவர்கள்தான் உயிர் உள்ளவர்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் மிகவும் ஆழமான சில செய்திகளை கொண்டது. இப்போது நாம் அதை பேசுவதற்கு வழியில் இல்லை. என்று சொன்னால், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹுன்னு என்று அல்லாஹ் சொன்னான். மஸலுல்லதி யذ்குருல்லாஹ என்று சொல்லவில்லை. ஏன் இங்கே ரப்பு என்கிற வார்த்தை அல்லாஹ் ஏன் பயன்படுத்தினான் என்பதிலே ஒரு நீண்ட ஒரு ஆழமான சில செய்திகள் இருக்கின்றன. இப்படி திக்ர் என்று சொன்னால், நாம் கையில் தஸ்பீஹ் மணி வைத்து கொண்டு அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் சொல்கிறோமே, இதற்கு பேர் திக்ரா? இது மட்டும்தான் திக்ரா? இந்த திக்ரைத்தான் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களா என்றால் அந்த திக்ர் அல்ல. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கண்ணுடைய வேலை பார்ப்பது, காதுடைய வேலை கேட்பது, நாவுடைய வேலை பேசுவது. திக்ருடைய எது இருந்தால் கல்புடைய வேலையை தான் திக்ர் செய்வது. சகோதரர்களே, ஒரு மனிதனை நாவால் திக்ர் செய்ய முடியாது. நாவால் பெயரை சொல்லலாம், அவ்வளவுதான். பெயரை சொல்வது திக்ராக ஆகாது. நாம் சொல்லுகிறோம்,
ஊருக்கு போனோடனே அஜரத் நம்ம கொஞ்சம் நினச்சிக்கோங்க என்று ஒருத்தர் சொன்னார். அவர் பேர் அப்துல் காதர் வச்சுக்கோங்க. நான் அங்கே போய் அவர் நினைக்க சொன்னார், அப்துல் காதர் இது நினைவா? அப்போ இது நினைவல்ல, இது அவர் பெயரை சொல்லுவது. நினைவு என்றால் எதை அது கல்பு சம்பந்தப்பட்டது. அப்படியானால் அந்த திக்கரைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கல்பால் எப்படி அல்லாஹ்வை திக்ரு செய்வது? ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவருடைய உருவம் மனதிலே பதிந்து விடுகிறது. ஊருக்கு போனால் அவர் பெயரை அவர் சொல்லுகிற போது அவருடைய அந்த உருவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு பொருளை பார்க்கிறோம், ஊருக்கு போய்விட்டோம், அந்த பொருள் பெயரை சொன்னால் அந்த பொருளுடைய வடிவம் தோற்றம் மனதில் பதிந்திருக்கிறது, ஞாபகத்துக்கு வருகிறது. அல்லாஹ் என்று சொன்னால் எது ஞாபகத்துக்கு வரும்? எதுவுமே ஞாபகத்துக்கு வரவில்லையே. அப்படியானால் எப்படி இருக்குது? அப்படி ஞாபகத்துக்கு கல்வியிலே இல்லாத ஞாபகத்துக்கு வராத ஒன்றை எப்படி நினைவு கூறுவது? அதனால் அதற்குள்ளேயே பல விளக்கங்கள் இருக்கின்றன சகோதரர்களே. ஆனால் இங்கே நாம் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹுவை ரப்பை யார் தன்னுடைய ரப்பை திக்ரு செய்கிறார்களோ அவர்கள் உயிரோடு இருப்பவரை போன்றவர்கள். யார் தன்னுடைய ரப்பை திக்ரு செய்யவில்லையோ நினைவு கூறவில்லையோ அவர்கள் மரணித்து விட்ட மையத்தை போன்றவர்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படியானால் இறைஞானிகள் இறை நேசர்கள் இருக்கிற இடத்திற்கு போனால் இதயம் என்ன செய்துவிடும்? உயிர் பெற்றுவிடும் என்றால் நாம் என்ன என்பதை அதை விளக்குவதற்காகத்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஜ்மஉல் பஹரைன் 2 கடல்கள் சந்திக்கிற இடத்தில் என்னுடைய விசேஷமான அந்த அடியார் இருக்கிறார், இறைநேசர் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த இடத்துக்கு வந்தபோது அவர்கள் கொண்டு வந்த மீன் செத்துப்போன மீன் உயிர் பெற்று எழுந்தது. இதன் மூலமாக அல்லாஹ் இதை உணர்த்த வருகிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இன்னும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்கள் அல்லாஹுவின் பக்கமும் அல்லாஹுடைய ரசூலும் அவங்களை அழைத்தால் அதற்கு நீங்கள் உடனே பதில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இதா தஆக்கும், உங்களை அழைத்தால் எதற்காக அழைக்கிறார்கள்? லிமா யுஹ்யீக்கும், உங்களை உயிர் பெறச் செய்வதற்காக அழைக்கிறார்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான் சகோதரர்கள். உயிர் பெறச் செய்கிறதற்காக அழைக்கிறார்கள் சொன்னால் நாம் உசுராக தான் இருக்கிறோம், என்ன உயிர் பெறச் செய்வது என்று ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? என்றால் நாம் எதை உயிரை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதை அல்லாஹ் அங்கே குறிப்பிடவில்லை. இதயம் உயிரோடு இருக்க வேண்டும். இதயம் உயிரோடு இருப்பது சொன்னால் அல்லாஹுவை பற்றிய திக்ர் கல்பில் இருக்க வேண்டும். அந்த மனிதன்தான் உயிரோடு இருக்கிறான் என்பதையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் சகோதரர்களே. அதனால் இது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் ஏன் இந்த மீனை கொண்டு போகச் சொன்னான்? அந்த இடம் புத்திற்கு போனதற்கு பின்னால் செத்துப்போன மீன் என் உயிர் பெற்று திரும்பவும் அது வந்து அது கடலுக்குள்ளே போனது. கடலுக்குள்ளே போனது மட்டுமல்ல, அது சுவற்றிலே ஒரு ஓட்டை போட்டால் எப்படி ஒரு துவாரம் அந்த அடையாளம் இருக்குமோ அதுபோல் அந்த தண்ணீரில் அது போன அந்த பாதை அது வட்டமாக என்ன ஒரு வளையம் போல அப்படியே இருந்தது, ஓட்டையாக இருந்தது என்பதையும் குர்ஆன் பேசுகிறது சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அதனால் இது நாம் இதில் பெற வேண்டிய 2வது படிப்பினை. ஒன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கல்வி தாகம், 2வது இறை ஞானிகள் இறை நேசர்கள் என்று அல்லாஹ் ஒரு பிரிவினை வைத்திருக்கிறான். அந்த இடத்திற்கு போனால் இதயங்கள் என்ன செய்துவிடும்? உயிர் பெற்றுவிடும், அவருடைய தொடர்பின் காரணமாக என்பது நமக்கு விளங்க வேண்டிய 2வது விஷயம். இதை விளக்குவதற்கு இன்னும் நிறைய உதாரணங்கள் செய்திகள் இருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் சொல்லி கொண்டு போனால் அடுத்தடுத்த செய்திகளை போக முடியாது என்பதால் நான் அடுத்த செய்திக்கு போகிறேன் சகோதரர்களே. அந்த இடத்தை என்ன செய்தார்கள்? இந்த 2 பேரும் எழுந்தார்கள், கடந்து போனார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா ஜாவஸா காலலி ஃபத்தாஹு ஆத்தினா கதா அனா லக்கத் லக்கீனா மின் சஃபரினா ஹாதா நசபா. அந்த இடத்தை விட்டும் அகன்று ரொம்ப தூரம் போனதற்கு பின்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இப்போ அந்த காலை உணவை கொண்டு வா, நாம் ரொம்ப தூரம் நடந்து வந்து விட்டோம், நாம் இந்த பிரயாணத்தில் மிகவும் சிரமத்தை அடைந்து விட்டோம் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எப்போது அவர்களுக்கு சிரமம் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு வருகிற வரைக்கும் சிரமம் இல்லை. அந்த இடத்தை தாண்டி போய் அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். இந்த இடத்தில் தான் தெரியாமல் அந்த அவர் யூஷா இப்னு நூன்
சொல்லி இருந்தால், இந்த மீன் இங்கே உயிர் பெற்று போய்விட்டது என்று சொல்லி இருந்தால், அல்லாஹ் சொன்னான், நீங்கள் கொண்டு போகிற மீனை எங்கே இழக்கிறீர்களோ அங்கு அவர் இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தான் நபி மூசாவிடத்திலே. ஆனால் யூஷபுர் நூனுக்கு அது தெரியாது. அவர் இந்த இடத்தில் மீனை இழந்ததை நபி மூசாவிடத்தில் சொல்லி இருந்தார். அப்படியான நாம் தேடி வந்த நபர் இங்கு தான் இருக்கிறார் என்று அவர்கள் அங்கே உட்கார்ந்திருப்பார்கள், வரட்டும் என்று உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் இவர் சொல்ல மறந்த காரணத்தால் அதை விட்டும் நீண்ட தூரம் பிரயாணம் போனார். அதனால் அவர்களுக்கு அதிகமான அலுப்பு ஏற்பட்டது, ஒரு சிரமம் ஏற்பட்டது. சகோதரர்களே, இங்கே நாம் கவனிக்கவில்லை இன்னொரு செய்தி என்னவென்றால், அல்லாஹ் எது வரைக்கும் பிரயாணம் செய்ய சொன்னானோ அது வரைக்கும் சென்ற பிரயாணத்தில் உடல் அசதி ஏற்படவில்லை. அதை மறதியின் காரணமாக தொடர்ந்து அதற்கு மேல் பிரயாணம் செய்தார்களே, அதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு அசதி ஏற்பட்டது. அதுபோல் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை என்ன ஏவி இருக்கிறானோ அந்த வரம்புகளோடு நின்று கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எதிலையும் சிரமம் ஏற்படாது. என்றைக்கு வரம்பு கடக்கிறோமோ, வரம்பு மீறுகிறோமோ, அப்போது நமக்கு சிரமங்கள் ஏற்படும் என்பது நாம் இதிலிருந்து பெற வேண்டிய மூன்றாவது படிப்பிலே. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இப்படி உணவை கொண்டு வா என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பணியாளரிடத்தில் கேட்டவுடன் அவர் சொன்னார், கால அர ஐத்த இது அவைனா இல சஹ்ரத்தி இன்னி நசீத்துல் ஹூத்த ஒமா அன்சானிஹு இல்ல ஷைத்தானு அது குறகு வத்தகத சபீலஹு ஃபில் பஹரி சரபா. அவர் சொன்னார், அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அந்த மீன் என்ன ஆனது என்று சொன்னால், அவர் சொல்கிறார், நாம் எந்த பாறை பக்கத்தில் ஒதுங்கி இருந்தோமோ அந்த பாறையிடத்தில் அது உயிர் பெற்று அது கடலுக்குள்ளே குறித்து போய்விட்டது. நீங்கள் தூங்கி எழுந்ததற்கு பின்னால் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இருந்தேன், எனக்கு மறந்து போய்விட்டது, நான் மறந்து போய்விட்டேன். ஷைத்தான் என்னை மறக்கடித்து விட்டான், சொல்வதற்கு ஷைத்தான் எனக்கு மறக்கடித்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், வத்தகத சபீலஹு ஃபில் பஹரி சரபா. ஆச்சரியமாக இருந்தது, அது உயிர் பெற்று கடலுக்குள்ளே பாய்ந்து போனது ஒரு துவாரம் போல, வளையம் போல அப்படியே இருந்தது என்று இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். அப்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், கால தாலிக மா குன்னா நபகி ஃபர்தத்தா அலா ஆசாரிஹி மா கசசா. நாம் வந்து சேர வேண்டிய இடமே அதுதான், நாம் அதை விட்டும் கடந்து வந்து விட்டோம், வா திரும்பி வா என்று திரும்பவும் என்ன செய்தார்கள், போன பாதையிலேயே அடிச்சுவட்டிலேயே திரும்பவும் பேசிக்கொண்டே என்ன செய்தார்கள், வந்தார்கள். செய்திகளை எல்லாம் பேசிக்கொண்டே வந்தார்கள். சகோதரர்களே, அங்கு வந்தால் அந்த இடத்தில் ஒருவர் தன்னை உடலமெல்லாம் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு ஒரு மனிதர் உட்கார்ந்திருந்தார், மூடிக்கொண்டு ஒரு உட்கார்ந்திருந்தார். அல்லாஹ் சொல்கிறான், ஃபவஜதா அபுதம் மின் இபாதினா. அந்த இடத்தில் நம்முடைய அடியார்களில் ஒரு அடியாரை அந்த ரெண்டு பேரும் பெற்றுக்கொண்டார்கள். ஆத்தை நாவு ரஹமத்தம் மின்னா, நாம் அவருக்கு நம்முடைய ரஹமத்தை அந்த அடியாருக்கு அதிகமாக தந்திருந்தோம். ஓ அல்லம் நாகு மில்லதுன்னா இல்மா, நாம் நம்முடைய புறத்திலே இருந்து நாம் சில ஞானங்களை அவருக்கு கற்றுத்தந்திருந்தோம். அந்த மனிதரை அந்த ரெண்டு பேரும் அங்கே பெற்று கொண்டார்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர் ரெண்டு பேரும் சந்தித்தார்கள். சலாம் சொன்னார், பதில் சலாம் சொன்னார்கள். அவர் கேட்டீங்க யார் என்று கேட்டார். நான் தான் மூசா என்று சொன்னார். ஓ பனி இஸ்ரவேல் சமுதாயத்து மூசாவா என்று கேட்டார். ஆமாம், அந்த மூசா தான் என்று சொன்னார். அப்போது இவர் சொன்னார், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சில ஞானங்களை கற்றுக் கொடுத்திருப்பதாக சொன்னான். அதனால் ஹல் அத்தபி உக்கா அலா அன்து அல்லிமனி மிம்மா உல்லிம் தருஷுதா, அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஞானத்தை கற்று தந்திருக்கிறானோ அந்த ஞானத்தை நீங்கள் எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்கின்ற நிபந்தனையின் அடிப்படையில் நான் உங்களோடு சேர்ந்து பிரயாணம் செய்து வரலாமா என்று அவர் கேட்டார். அவர் சொன்னால், கால இன்னக்கலன் தஸ்தத்திய மாய சபுரா, நம்மோடு நீர் பிரயாணம் செய்து வருவதற்கு பொறுமையாக இருக்க மாட்டீரே, உண்மையால் பொறுமையாக இருக்க முடியாதே. ஏனென்று சொன்னால் நான் சில காரியங்களை செய்வேன், அது உம்மால் பார்த்து கொண்டு உன்னை பொறுமையாக இருக்க முடியாது, பொறுமையாக இருக்க மாட்டீரே. ஓ கைஃப தஸ்பிரு அலா மாலம் துஹித் பி ஹுபுரா, எதை பற்றியான ஞானம் உமக்கு இல்லையோ அந்த விஷயத்தில் நீ எப்படி பொறுமையாக இருப்பீர்? நான் எதற்காகத்தான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று தெரிந்தால் நீ பொறுமையாக இருப்பீர். நான் எதற்காக இந்த காரியத்தை செய்கிறேன் என்று ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் அதற்கான காரணங்கள் உனக்கு தெரியாத போது இது எப்படி பொறுமையாக இருப்பீர் என்று என்ன செய்தார்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி மூசாவை பார்த்து கேட்டார். சகோதரர்களே,
சொல்லிவிட்டு சொன்னார், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு சில ஞானங்களை தந்திருக்கிறான், அதை உமக்கு தரவில்லை. உமக்கு சில ஞானங்களை தந்திருக்கிறான், அது எனக்கு தரவில்லை. அப்படி இருக்கிற போது நான் ஒவ்வொரு காரியத்தை செய்வேன், அது சம்பந்தமான ஞானம் உன்னிடத்தில் இல்லாத போது நீ எப்படி பொறுமையாக அமைதியாக இருப்பீர் என்று சொன்னபோது அவர் சொன்னார், கால சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரம் வலா அஸீலக அம்ரா. இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் பொறுமையாளராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நான் உங்களுக்கு எதுவும் மாறு செய்ய மாட்டேன் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சரி என்று ரெண்டு பேர் இப்படி எதுவும் அப்போ சொன்னார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், ஃபஇனித்தபஅதனி ஃபலா தஸ்அல்னி அன் ஷையின் ஹத்தா உஹதிஸ லக்கும் மின்ஹு ذிக்ரா. எந்த ஒரு காரியத்தையும் நானாக இந்த காரியத்தை இதற்காகத்தான் நான் செய்தேன் என்று நான் சொல்லுகிற வரைக்கும் நீயாக கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் அப்படி செய்தீர், இப்படி எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கக்கூடாது, குறுக்கு கேள்வி எதுவும் கேட்கக்கூடாது. நான் உனக்கு செய்தி சொல்லுவேன், அது வரைக்கும் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னபோது சரி என்று ஒத்துக்கொண்டார். சகோதரர்களே, இப்படி ஒரு ஒப்பந்தம் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரயாணம் தொடர்கிறது. வந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு மரக்கலம் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கத்துக்கு கடலிலே போக வேண்டும். இந்த நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மரக்கலத்தை ஓட்டுகிறவர் சொந்தக்காரர்கள், உரிமையாளர்கள் அடிக்கடி பார்த்திருக்காக, பரிச்சயம் இருக்கிறது, அறிமுகம் இருக்கிறது. அதனால் அவர் சார் வாருங்கள், நம்மளுக்கு மரக்கலத்தில் ஏறுங்கள், அந்த பக்கம் போகலாம் என்று கூறுவது எந்த கட்டணமும் வாங்கி கொள்ளாமல் அவர்களுக்கு இந்த ரெண்டு பேரிடத்தில் எந்த கட்டணமும் வாங்கி கொள்ளாமல் அந்த மரக்கலத்தின் கப்பலின் உரிமையாளர்கள் இந்த ரெண்டு பேரையும் ஏற்றி கொண்டார்கள். கப்பல் கடலிலே போய்கொண்டிருக்கிறது. போய்கொண்டே இருக்கிற போது அங்கே என்ன செய்தார் என்று சொன்னால், நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கோடரியை எடுத்தார். கோடரியை எடுத்து அந்த கப்பலின் அடிப்பாகத்தில் வேகமாக அடித்து ஒரு ஓட்டையை போட்டு அதில் ஒரு முளையை சொருவி விட்டார். இதை பார்த்த நபி மூசா சொன்னார்கள், கால ஹரக்குத்தகா துகுரிக்காக லஹா லக்கது ஜித்த ஷைஅன் இம்ரா. என்ன ஒரு அபாயகரமான வேலையை செய்து விட்டீர், ஓட்டை போட்டு விட்டீரே, கப்பலில் இருக்கிற தண்ணீர் உள்ளே வந்து விடுமே, எல்லோரும் மூழ்கி போய் விடுவார்களே, என்ன இப்படி அபாயகரமான வேலையை செய்து விட்டீர் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் முதலாக கேள்வி கேட்டு விட்டார். அது மறதியின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை சொல்லுகிற போது நபி மூசா மறந்து போய்விட்டார்கள். மறதியின் காரணமாக முதல் கேள்வி கேட்டார். அவர் சொன்னார், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், கால அலம் அக்குல்லக இன்னக லன் தஸ்ததிய மஇய சப்ரா. நம்மோடு பொறுமையாக பிரயாணம் செய்து உம்மால் வர முடியாது என்று நான் ஏற்கனவே உனக்கு சொல்லவில்லையா என்று அவர் கேட்டார். சொன்ன உடனேயே இவர் காலலா துவாஹிதுனி பிமா நசீத்து வலா துருஹுக்குனி மின் அம்ரி உஸ்ரா. நான் மறதியாக கேட்டுவிட்டேன், இதை நீங்கள் குற்றமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், இனிமேல் நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருத்தம் தெரிவித்தார். அதற்கு பின்னால் சரி என்று பிரயாணம் நடந்தது. ஒரு ஊரிலே போய் இறங்கினார்கள் சகோதரர்களே. அந்த பக்கமாக அக்கறையிலே போய் இறங்கினார்கள். அங்கே சில சிறுவர்கள், ஒரு 5-6 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன் மட்டும் ரொம்ப துரு வந்து என்ன செய்ய இருந்தான். இவர் இறங்கி போனவர் என்ன செய்தார், ரெண்டு பேரும் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த விளையாடி கொண்டிருக்கிற அந்த சிறுவர்களிலே ஒருவன் மிகவும் துருதுருப்பாக இருந்தவனை பிடித்து கழுத்தை திருகி தனியாக எடுத்து விட்டார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். இதை பார்த்தபோது அவர் சொன்னார், கால கதல்த நஃப்ஸன் ஸகிய்யத்தன் பிகைரி நஃப்ஸின் லகத் ஜிஅத ஷைஅன் இம்ரா. என்ன இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து ஷைஅன் நுக்ரா, இப்படி ஒரு வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை செய்துவிட்டீர், எந்த பாவமும் அறியாத ஒரு தூய்மையான ஒரு குழந்தையை கொன்று விட்டீரே என்று நபி மூசாவிடத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இவள் மீண்டும் ஆட்சேபனை தெரிவித்தார். அப்போது அவர் சொன்னார், கால அலம் அக்குல்லக இன்னக லன் தஸ்ததிய மஇய சப்ரா. நம்மோடு சேர்ந்து பிரயாணம் செய்து வருவதற்கு உமக்கு பொறுமை கிடையாது, நீ பொறுமையாக இருக்க மாட்டீர், நான் ஏற்கனவே சொல்லவில்லையா என்று சொன்னார். அப்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால இன் சஅல்துக அன் ஷைஇன் பஅதஹா ஃபலா துஸாஹிப்னி கத் பலகத மின் லதுன்னி உதுரா. இனிமேல் நான் உங்களிடத்தில் ஏதாவது கேள்வி கேட்டால் இனிமேல் என்னை பிரயாணத்தில் ஒன்று சேர்த்து கொள்ள வேண்டாம், அப்படியே பிரித்து விடுங்கள். இது அப்படி பிரித்து விடுவதற்கு உங்களுக்கு நல்ல காரணம் கிடைத்து போய்விட்டது என்று என்ன செய்தார் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். மூன்றாவதாக அவர்கள் ஊருக்குள்ளே போனார்கள். ஊருக்குள் போனால்
இவர்கள் கொண்டு போன உணவெல்லாம் தீர்ந்து போய்விட்டது. அந்த ஊர்க்காரத்தில் போய் உணவு கேட்டார்கள். உணவு கேட்ட என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு சொல்கிறான், ஃபஅபௌ ஐயு லையிஃபூஹுமா, அந்த இரண்டு நபரையும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ள அந்த மக்கள் மறுத்து விட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படியால் என்ன அர்த்தம் என்றால், நாங்கள் வெளியூர்காரர்கள், நாங்கள் கொண்டு வந்த உணவு எல்லாம் காலியாக போய்விட்டது, எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். யாசகம் கேட்கவில்லை. நபிமார்கள் யாசகம் கேட்கக்கூடாது, யாசகம் கேட்க மாட்டார்கள். அதனால் யாசகம் கேட்கவில்லை, எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, இன்றைக்கும் அந்த பகுதி பஞ்சத்தாலும் வறுமையாலும் பீடிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் 2 நபிமார்களுக்கு சோறு கொடுக்காத பெயர்களுக்கு எதுக்கு நம்ம சோறு கொடுக்கணும் என்று அல்லாஹ் நினைத்திருக்கலாம். இன்றைக்கு உலகத்தில் இந்த பகுதி பஞ்சமும் பராரியுமாகத்தான் இருக்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் பசியோடு போய் கொண்டிருக்க, சரி இந்த ஊரை விட்டு வெளியே போகலாம் என்று வந்தபோது அங்கே ஒரு சுவர் கீழே சாய்ந்து விடுவது போல் இருந்தது. அந்த சுவரை பார்த்தார் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம். கீழே உள்ள மண்ணை எல்லாம் ஒன்று கூட்டி தண்ணீர் ஊற்றி சாந்து போல குடைத்து அதை செப்பனிட்டார். கீழே விழாத அளவுக்கு செப்பனிட்டார். இது கேட்பாரற்று கிடக்கிற ஒரு சுவர், யாரும் அதற்கு உரிமை கொண்டாடவில்லை. அப்படி இருக்கிற ஒரு சுவற்றுக்கு இவர் ஏன் இப்படி மெனக்கட்டி இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டும்? ஏற்கனவே அந்த பயல்வட்ட சோறு கட்டணும் தரமாட்டேன்ட்டான், இதில் வேற இவர் இந்த வேலையை வேறு பார்த்துக்கிட்டு இருக்கார் என்று என்ன செய்தால் அவர் நினைத்தார். அவர் சொன்னார், அவர்களுக்கு சொன்னார், காலளவு சிறுத்த லத்தகத்த அழகி அஜரா, சாப்பாடு கேட்டோம்னா கொடுக்கலையே, அந்த ஊரில் இதுக்கு நமக்கு வேண்டாத வேலை, அப்படி செய்வதாக இருந்தால் இந்த சுவர் யாருக்கு சொந்தமானது? இது பழுதுபட்டிருக்கிறது, அதனால் இதை நான் செப்பனிடுகிறேன், அதற்கான கூலியை எனக்கு தாருங்கள் என்று கூலியையாவது கேட்டு வாங்கியிருக்கலாம் இல்லையா? சோறு தராத வேட்ட, அப்படி இருக்கிற போது ஏன் இந்த வேண்டாத வேலை என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்பவும் என்ன செய்து விட்டார்? இப்படி கேள்வி கேட்டார். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால ஹாதா ஃபிராக்கு பைனி வ பைனிக்க, நாம் 2 பேரும் பிரிகிற நேரம் வந்து விட்டது. இதை ஏற்கனவே தான் சொன்னீர், இன் சஅல்துக அன் ஷைஇன் பஅதஹா ஃபலா துஸாஹிப்னி, இதற்கு பின்னால் கேள்வி கேட்டால் என்னை சேர்த்து கொள்ள வேண்டாம் பிரயாணத்திலே என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். இப்போது கேள்வி கேட்டு விட்டீர்கள். நாம் பிரிகிற நேரம் வந்து விட்டது. இருந்தாலும் சஉநப்பிஉக பிதஅவீலி மா லம் தஸ்ததி அலைஹி சப்ரா, எந்த காரியத்தை பார்த்து நீங்கள் பொறுமையாக இல்லாமல் இருந்தீர்களோ, பொறுமை காக்க முடியவில்லையோ, அந்த காரியங்களுக்கான காரணங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காரணம் சொல்லுகிறார். அந்த கப்பலை ஓட்டை போட்டோமே, அந்த கப்பல் அங்கிருந்து அக்கறைக்கு வந்து சேருகிறது. அக்கறையில் அது ஒரு நாடு, அங்கே அநியாயக்காரனுடைய ஒருவன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. புதிதாக நல்ல பழுது இல்லாத நல்ல கப்பல் வருமேயானால் அந்த கப்பலை அவர் அபகரித்து கொள்ளுவான். அதனால் இதிலே ஒரு சிறு பழுதை ஏற்படுத்தி விட்டால் அவன் அதை கைப்பற்றி கொள்ள மாட்டான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அம்ம சஃபீனத்து ஃபகானத்தலி மசாக்கீன யாமலூன ஃபில் பஹர், கடலில் தொழில் செய்கிற சில மிஸ்கீன்களுக்கு இந்த கப்பல் சொந்தமானது. அவர்கள் இதில் வருகிற வருமானத்தை வைத்து அந்த ஏழைகள் மிஸ்கீன்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கப்பலை அவன் கைப்பற்றி விட்டான் என்று சொன்னால் இவர்களுக்கு வாழ்வாதாரம் போய்விடும். அதனாலே நான் அது ஒரு சின்ன ஓட்டையை போட்டேன். காரணம் என்று சொன்னால் அந்த அநியாயக்கார அரசன் இவர்களுடைய அந்த கப்பலை கைப்பற்றாமல் இருப்பதற்காக என்று ஒரு முதல் காரணத்தை சொன்னார். 2வது சொல்கிறார், அம்மல் குலாமு, அந்த ஊரிலே சில பேர்கள் விளையாடி கொண்டிருந்தார்களே, அது ஒருவனை கழுத்தை திருதி கொன்றேனே, அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஃபகான அபவாஹு முஃமினைனி ஃபஹஷீனா யுரிஹிகஹுமா துகியான வ குஃப்ரா, இப்போது இவன் சிறுவன் இருக்கிறானே, இவனுடைய பெற்றோர்கள் மூமின்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், இவன் மீது அதிக பாசம் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறுவன் வளர்ந்து வாலிபமாக ஆகி வருகிற போது
இவன் மீது கொண்டிருக்கிற பாசத்தால் இவன் அவர்களை வழிகெடுத்து விடுவான். இவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? ஈமானை விட்டு விலகி விடுவார்கள். அந்த 2 பேருடைய ஈமானை பாதுகாப்பதற்காக இப்போது நான் இவனை கொன்று விட்டேன் என்று நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சொன்னாங்க. ஃபஅரதுனா யுப்திலஹுமா ரப்புஹுமா ஹைரம் மின்ஹு ஸகாத்தம் அக்ரபரஹுமா. அந்த பெற்றோர்களுக்கு இவனை விட நல்ல குழந்தைகளை நாம் இவருக்கு பகரமாக அவர்களுக்கு நாம் தருவோம் என்று நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்கள், நேற்றுடைய சகோதரர்களே, நீளமான இதுக்குள்ளே பல செய்திகள் இருக்கின்றன. இருந்தாலும் அதை அந்த நேரத்தின் அருமை கருதி, நேரம் சுருக்கமாக இருக்கிறது கருதி, அதை ஒரு சில அந்த தலைப்புச் செய்திகள் போல சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகிறேன் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர், 3ஆவதாக அந்த சுவருடைய கதை என்ன என்றால், அந்த ஊரில் 2 அம்மல் ஜிதாரு ஃபகான லி குலாமீனி யத்தீமைனி ஃபில் மதீனத்தி வகான தஹத்தஹு கன்ஸுல் லஹுமா வகான அபூஹுமா சாலிஹா ஃபஅராத ரப்புக யபுலுகா அஷுத்தஹுமா வயஸ்தஹ்ரிஜா கன்ஸஹுமா ரஹமத்தம் மிர் ரப்பிக வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி. அவர் சொல்கிறார், அந்த ஊரில் எத்தீமான அனாதையான 2 சிறுவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு புதையல் அந்த சுவற்றுக்கு கீழே அடியில் இருக்கிறது. அவர்கள் இப்போது சிறுவர்களாக இருக்கிறார்கள். இப்போது அந்த சுவர் சாய்ந்து விடுமேயானால் அதற்கு அடியில் இருக்கிற புதையல் வெளியே தெரிந்துவிடும், வெளியே வந்துவிடும். அந்த பக்கமாக வருகிற போகிற யாராவது அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அந்த சிறுவர்களுக்கு அது கிடைக்காமல் போய்விடும். ஆனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இப்படியாக ஒரு ஏற்பாட்டு செய்யப்படுகிறது. சொல்கிறார், எதற்காக என்று சொன்னால், உலகத்தில் எத்தனை எத்தீம்கள் இருக்கிறார்கள், அனாதைகள் இருக்கிறார்கள். எல்லா அனாதைகளுக்குமா இப்படி செய்யப்படுகிறது என்றால் அப்படி அல்ல. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், வகான அபூஹுமா சாலிஹா, அந்த எத்தீமான 2 குழந்தைகள் இருக்கிறார்களே, அவருடைய பெற்றோர்கள் சாலிஹான நல்லடியார்களாக இருந்தார்கள். அவர்கள் சாலிஹான நல்லடியாக இருந்தார்கள் என்பதற்காக அவருடைய குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுகிறது. அவருடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக திட்டம் இப்படி தீட்டப்படுகிறது என்று என்ன செய்தார்கள்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதாவது முந்தைய சமுதாயம் இறை அச்சத்தோடு வாழ்ந்து விடுமேயானால், அல்லாஹ்வை அஞ்சு சாலிகான மனிதர்களாக வாழ்ந்து விடுமேயானால், அதற்கு அடுத்து வர சமுதாயத்தை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். சகோதரர்களே, நாம் முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, ஹலால் ஹராம்களை பேணியவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, அல்லாஹ்வின் கடமைகளை நிறைவு செய்தவர்களாக, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டு நம்மை தவிர்த்து கொள்ளவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளுவான் என்கிற செய்தி இதற்குள்ளே மறைந்திருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் இப்படி அந்த சுவற்றை கீழே விழப்போகிற அந்த சுவற்றை இப்படி செப்பனிட்டதற்கு என்ன காரணம் என்கிற செய்தியை, 3வது அந்த காரியத்திற்கான காரணத்தை ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இங்கு தான் நாம் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. கப்பலை ஓட்டை போட்டது, அந்த சிறுவனை கொலை செய்தது, சுவற்றை செப்பனிட்டது, இதையெல்லாம் ஏன் செய்தேன் என்று சொல்கிற போது, ரஹமத்தம் மிர் ரப்பிக்க ஒமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, நான் என்னுடைய சுய இஷ்டத்திற்கு செய்யவில்லை, என்னுடைய முடிவின் பிரகாரம் செய்யவில்லை, அல்லாஹுடைய கருணையான உத்தரவின் அடிப்படையில் தான் நான் இதை செய்கிறேனே தவிர நான் என் இஷ்டத்துக்கு செய்யவில்லை என்று சொல்லிவிட்டார். குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே 2 பேரும் தான் வருகிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரும் தான் வருகிறார்கள். ஆனால் 2 பேரும் வந்து கொண்டிருக்கிற போது இறைவனிடமிருந்து இந்த செய்திகள் இவருக்குத்தான் வருகிறதே தவிர பக்கத்தில் இருக்கிற மூசாவுக்கு தெரியவில்லை என்பதை நாம் கவனித்தோம் என்று சொன்னால், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஷரியத்துடைய ஞானங்களை சில நபர்களுக்கு கொடுத்திருக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போன்று அது அல்லாத சில மறைவான சில ஞானங்கள் இருக்கின்றன. அந்த ஞானங்களை அல்லாஹ் இன்னும் சில நபருக்கு கொடுத்திருக்கிறான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்று 2 தரப்பாரும் உலகத்தில் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வலி, இவர்களைத்தான் நாம் வலிமாக என்று சொல்லுகிறோம். வலி என்று சொன்னால் என்ன? வலி என்று சொல்லுகிறோம். வலி என்றால் என்ன? வலி என்றால் அதிகாரி என்று அர்த்தம். சகோதரர்களே, கல்யாணத்தில் பார்த்துருக்கீங்களா?
எல்லாம் வந்துடுவாங்க, கையெழுத்தெல்லாம் வாங்கியாச்சு, வரிகாரர் எங்கே என்று கேட்பார்கள். வரிகாரர் என்று சொல்ல என்ன? அதிகாரம் படைத்தவர் அர்த்தம். அதாவது இந்த பெண்ணை ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிற அதிகாரத்தை ஷரியத் யார் கையில் கொடுத்திருக்கிறதோ அவர் பேர் வரிகாரர். வரிகாரர்னா அதிகாரம் படைத்தவர் என்ற அர்த்தம். வலி என்றால் அதிகாரி என்ற அர்த்தம். வலியுல்லா என்று சொன்னால் அல்லாவின் அதிகாரி என்ற அர்த்தம். அவுலியா என்று சொன்னால் அல்லாவின் அதிகாரிகள் என்ற அர்த்தம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கண்ணுக்கு தெரிகிற ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது, நாம் பார்க்கிறோம். அந்த அரசாங்கத்திற்கு சில அதிகாரிகள் இருக்கிறார்கள். அரசாங்கம் போடுகிற திட்டங்களை எல்லாம் இந்த அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? அமுல்படுத்துகிறார்கள். கண்ணுக்கு தெரியாத ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது, அது அல்லாவின் அரசாங்கம். அந்த அரசாங்கத்திற்கு அல்லாஹ் சில அதிகாரிகளை வைத்திருக்கிறான். அவன் போடுகிற திட்டங்களை இந்த அதிகாரிகள் நிறைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள், அமுல்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இது போன்று அதை போன்றுதான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போன்று சில அதிகாரிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த அதிகாரிகளை வைத்து இந்த ஊருக்கு போ, இந்த காரியத்தை செய், அந்த ஊருக்கு போ, அந்த காரியத்தை செய் என்று ஒவ்வொரு ஊரிலேயும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை அவர்களுக்கு மட்டும் தனியாக அவர்களுக்கு உத்தரவு வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் போய் செய்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷரியத்தில் இருக்கிறார், நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தரீக்கத்தில் இருக்கிறார். அவர்கள் ஷரியத்தில் இருந்து பார்க்கிற போது தரீக்கத்தில் இருந்து கொண்டு செய்கிற அந்த செயல் அவருக்கு தவறாக தெரியும். சகோதரர்கள், அதனால் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்தார்கள். அவர்கள் ஷரியத்தை உடையவர் என்கிற காரணத்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத்தின் அடிப்படையில் அதற்கு மாற்றமாக ஒரு காரியம் நடக்குமேயானால் அதை தட்டி கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தட்டி கேட்கிறார். அவர் கேட்டதும் சரிதான். ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டின் அடிப்படையில், இவருக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறார். இவர் செய்ததும் சரிதான். ஆனால் அங்கிருந்து கொண்டு இங்கே பார்க்கிற போது இது என்ன செய்யும் என்று சொன்னால் அவர்களுக்கு தவறாக தெரியும். சகோதரர்களை, இதற்கு இடமாற்று பிழை என்று பெயர். கண்ணியத்திற்குரிய சகோதரர், வீட்டில் தொட்டி இருக்கும், தண்ணி பிடித்து வைத்திருப்பீர்கள். தண்ணீர் பிடித்து வைத்திருக்க தொட்டிக்கு உள்ளே ஒரு நீளமான கம்பை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த கம்பு இப்படி உடஞ்சி வளைஞ்சிருக்க மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. செஞ்சு பார்த்துருக்கீங்களா? செஞ்சு பாருங்கள். வீட்டில் தண்ணீர் தொட்டியை நிரப்பி கொண்டு அதை இல்லை முக்கால்வாசி தொட்டியில் தண்ணி வைத்து கொண்டு ஒரு நீளமான ஒரு குச்சியை உள்ளே விட்டு வெளியிருந்து பார்க்குற போது வெளியில் பார்த்தா அந்த குச்சி இப்படி வளைஞ்சி உடைஞ்சி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது வளைந்தும் இருக்காது, ஒடிந்தும் இருக்காது. ஏனென்று சொன்னால் குச்சி தண்ணிக்கு உள்ளே இருக்கிறது, பார்க்கிற நாம் தண்ணிக்கு வெளியே இருக்கிறோம். அது இங்கிருந்து பார்ப்ப காரணத்தால் அது ஒடிந்திருப்பது போல வளைந்திருப்பது போல் தெரிகிறது. இதற்குத்தான் இடமாற்று பிழை என்று தமிழில் சொல்லுவர். அதுபோல தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் ஷரியத்தில் இருக்கிறார், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தரீக்கத்தில் இருக்கிறார். அவர் அங்கிருந்து பார்க்கிற காரணத்தால் இவர் செய்வது அவருக்கு தவறாக தெரிகிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கும் சூஃபிகளுக்கும் உலமாக்களுக்கும் இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பதற்கு இதுதான் காரணம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அதனால்தான் மன்சூருல் ஹல்லாஜை ஏன் தூக்கில் போட்டார்கள், ஏன் கொலை செய்தார்கள், அனல் ஹக்கு என்று சொன்ன மன்சூர் ஹல்லாஜை ஏன் சிரச்சேதம் செய்தார்கள், என்ன காரணம் என்று சொன்னால் அவர் தரீக்கத்தில் இருந்தார். பார்த்தவர்கள் ஆட்சியை அதிகாரத்தை கையில் வைத்தவர்கள் ஷரியத்தில் இருந்தார்கள். அவருடைய பார்வையின் அடிப்படையில் அது குற்றமாக தெரிந்தது. அதனால் அவர்களை என்ன செய்தார்கள்? கொலை செய்தார்கள். சகோதரர்களே, அது ஷரியத்தின் பிறகு இவர்கள் நடந்து கொண்டார்கள், அவர் தரீக்கத்தின் பிறகு நடந்து கொண்டார். இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்படுகிறோம். சகோதரர்களே, இப்படி இரண்டு தரப்பாரையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலத்திலும் வைத்திருப்பான். இன்பமும் அது போன்ற வலிமார்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கென்று சில திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில அசைன்மெண்ட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த காரியங்களை அந்த செய்து கொண்டே இருப்பார்கள். நமக்கு பார்ப்பதற்கு அது ஏதோ சரியத்துக்கு முரணாக செய்வது போல, யதார்த்தத்துக்கு முரணாக நடப்பது போல, அது குற்றம் அளிப்பது போல நமக்கு அது தெரியும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த இந்த வரலாற்றை
நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால், இந்த யதார்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும், இதில் நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன என்பதை நமக்கு சொல்லுவதற்காகத்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா, நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய வரலாற்றை குர்ஆனிலே பேசுகிறான். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஷரியத்துடைய ஞானங்களையும், முஹம்மது ரசூல் அதுபோல் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த மறைவான ஞானங்களையும், இந்த ரெண்டு ஞானங்களையும் சேர்த்து அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டையும் சேர்த்து தந்திருந்தான். சகோதரர்களே, அந்த ரெண்டு ஞானங்களையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஷரியத் என்பது உடல் சம்பந்தப்பட்டது, தரீக்கத் என்பது கல்பு சம்பந்தப்பட்டது. இரண்டையும் சீர் செய்து, உடலையும் கல்பையும் சீர் செய்து கொள்வதற்கு இரண்டு ஞானங்களும் மனிதனுக்கு தேவைப்படுகிறது என்பதை அல்லாஹ் இங்கே உணர்த்துகிறான். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பொருட்டால், நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து கொள்வானாக. நம்முடைய ஈமானுடைய பலத்தையும் ஒளியையும் அல்லாஹ், வலிமையும் அல்லாஹ் தருவானாக. அவர்களுக்கு இரவிற்கும் கொடுத்த அந்த இரு ஞானங்களையும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த தௌஹீதுடைய ஞானத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருளுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் பிறந்தகை அவர்களுக்கு ஜஸாக் அல்லாஹுல் ஹைரல் ஜஸா என நன்றியை தெரிவித்து, கண்ணியத்திற்கும் பிற மதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களை, இன்றைய தினம் ஞானத்தந்தை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பின் கீழே ஹஸ்ரத் அவர்கள் உரை நிகழ்த்தி அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான செய்திகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் எதை பேசினார்களோ, எதை கேட்டோமோ அதன்படி நல் அமல் செய்யக்கூடிய நல் அடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிந்து, அந்த நல் அமல் செய்யக்கூடிய நல்லோர்கள் கூட்டத்திலே நாமும் சேர்ந்து இன்னும் அதிகமான அமல் செய்து வாழக்கூடிய நல்வாழ்வை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, இன்றைய தினம் ஒரு பேர் அதிர்ச்சியான நம்மளுடைய ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறது. நீதித்துறையிலேயே கையை வைத்திருக்கிறது. நீதித்துறை கேள்விக்கூத்தாக போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இடத்திலே நீங்களெல்லாம் இரு கரமேந்தி துஆ செய்யுங்கள். இந்த நாடு நம் நாடு, நாம் உழைப்புக்கு சொந்தக்காரர்கள், இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள் நாம். ஏதோ நம்மளை வந்தேர்களைப் போல, நாடோடிகளைப் போல இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருந்தாலும், இந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டில் பல லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் உயிர் நீத்த கல்வெட்டு இன்றும் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே வல்ல அல்லாஹ் இந்த நாசகாரர்களை அழித்து ஒழித்து நமக்கு நிம்மதியான வாழ்வை எல்லாம் தந்தருள்வானாக. என்ன நம்மளை ஒழிச்சு கட்டிட்டோம்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்டில் அவங்க இஷ்டப்படி வாழும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆடு மாடுகளோடு கைபொருப்போலன் கணவாய் வழியாக குடியேறி வந்த அந்த கூத்தாடி கூட்டம் இன்றைக்கி நாட்டு நடப்போடு அவர்களும் ஆடு மாடுகளோடு நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாறும் இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ பேர் மன்னாதி மன்னர்களெல்லாம் மாண்டு போய்விட்டார்கள். என்ன அரசாங்கத்தை நான் தான் சொல்லி மார்தட்டினவர்களெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி இந்த கொள்ளை கூட்டம், இந்த நாசகார கூட்டம் நம்மை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. நம்மளை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது மாட்டு இறைச்சியின் பேரால். என்ன நம்மெல்லாம் உருக்கா போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு பெண்களை போனாங்க சொன்னால் அவங்கள பார்த்து ஏளனமாக ரொம்ப கேலி பண்ணி சிரிக்கிறது, அவர்களை தட்டி பார்ப்பது, சோதி பார்ப்பது என்கின்ற ஒரு கொச்சையான செய்திகளை எல்லாம் நாம் கேட்கிறோம். ஒரு காலம் இருந்தது, முஸ்லீம்கள் நம்ம பெண்கள் போனாங்கன்னு சொன்னால் பாய் விட்டு பிள்ளையை வந்திருக்குங்க வழி விடுங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம கண்ணால் கேள்விப்பட்டிருக்கிறோம், காதால் கேள்விப்பட்டிருக்கிறோம், கண்ணால் பார்த்துருக்கிறோம். 1990, 95களில் இந்த நாசகார கும்பல் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி இன்றைக்கி நம்முடைய முஸ்லீம்களுடைய நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த நிலையை மாற்றி இவர்களை துடைத்து தூர எறிந்து எப்படி நம்முடைய இந்த உமையா, உத்துபா, சைவான் போன்றவர்கள் வேரோடு மண்ணோடு சாய்த்தவன ரப்புல் ஆலமீன், அதுபோல் இந்த கும்பலை வேரோடு அல்லாஹ் அறுத்து எறிந்து நமக்கு சாதகமான ஆட்சியை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. நீங்கள் அனைவரும் துஆ செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நீண்ட ஆயுளையும் நோய் நொடியில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் தந்து வாழ்வுக்கு மேல் வாழ்வு தந்து வல்லலாக ஆக்கி அருள் புரிவானாக. இன்றும் சீரணி செய்திருக்கக்கூடிய தேநீராகவும் தண்ணீராகவும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹு தாலா எல்லா நலவளங்களையும் தந்து வாழ்வாங்க வாழச் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, உங்களிடத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சிலர்கள் இன்னும் திருந்தாமலே இருக்கிறார்கள். காலு சமீனா வாத்தானா, கேட்டோம் செயல்பட்டோம் என்று சில விஷயங்களை இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு சொன்னால், நம்ம ஒரு மஜ்லிஸ் நடத்தோம் அப்படின்னு சொன்னால் சில ஒழுக்க பண்புகளை எதிர்பார்ப்போம். ஒரு 5.5 ஆண்டுகளாக நானும் சிலர்களை சொல்லிகிட்டே வர்றேன். என்ன இன்றைக்கி அவர்களுக்கு ஒரு பிரச்சனையில் வரும்போது நம்மள்கிட்ட வர்றாங்க. நீங்கள் அதாவது எல்லாரும் மனிதர்கள் தான். மனிதர்களிடத்தில் எல்லாருக்கும் குறைபாடு இருக்கும், கோபதாபம் இருக்கும், மனக்கசப்பு இருக்கும். மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லி தான் போகணும்.
எல்லாரும் வடக்க பார்க்கும்போது நீங்கள் மட்டும் தெற்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ சமுதாயத்தில் நீங்கள் ஒரு புல்லுருவின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது வரும். ஆகையினால் அந்த சகோதரர்கள் திருந்திக் கொள்ளுங்கள். அதாவது காலம் போயிட்டு இருக்குது. குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்தில் மௌத், எப்போ மௌத் வரும்னு சொல்ல முடியாது. முந்தா நாள் ஒரு சகோதரர் சஹருக்கு வந்தாங்க, எதிர்த்தாங்க, வாந்தி எடுத்ததும் கடன் கொண்டுட்டு போய் காட்டுறதுக்குள்ளே மௌத்தாயிட்டாங்க. 2 நாளாச்சு அவங்கள அடக்கம் செஞ்சு. அதனால் மௌத்து அப்படி இருக்குது. அதனால் அல்லா இடத்துல நாம் தௌபா செஞ்சு நல்ல அடியார்கள் கூட்டத்தில் அமல சாலிகின் கூட்டத்தில் நம்ம சேரணும் அப்படின்னு சொன்னால் நாமளும் கொஞ்சம் மெனக்கிடணும். என்ன அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி, பி தி ஃபஸ்ட்டாக பி வித் த ஃபஸ்ட், முதல்வனாக இருக்க வேண்டும், இல்லை முதல்வனோடு இருக்க வேண்டும். நான் எனக்கு நல்லா படிக்கிறேன்னு சொன்னால் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். எனக்கு படிப்பு வரலைன்னு சொன்னால் காக்காவோட சேர்ந்து அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கிறேன். என்ன இதுகள் நம்ம இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இதெல்லாம் தானாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவங்களை போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, இவர் என்ன வாட்சி கட்டிக்கிறாரு, என்ன சட்டை போட்டிருக்கிறாரு, என்ன பெர்ஃப்யூம் போட்டிருக்கிறாரு, இது இவருக்கெல்லாம் எப்படி கிடைக்கிது அப்படி நம்ம அதை அலசி ஆராயக்கூடாது. நமக்கு அல்லாஹ்தாலா அந்த நாட்டில் வர வச்சிருக்கிறான், ஒரு விசா கேட்டகரி கொடுத்துருக்கிறான், ஒரு சம்பளத்தை தந்திருக்கிறான், நம்ம கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கொடுத்த நியமத்தை பொருந்தி வாழ்வது தான் சிறப்பு. ஆகையினால் அல்லாஹ்தாலா நமக்கு யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்காத நிலையில் அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் கொடுக்கும் கரங்களாக ஆக்கி அருள் புரிவானாக. கடனும் நோயும் இல்லாத வாழ்வை தந்தருள்வானாக. யாரெல்லாம் மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பூரண சிஃபாவை தந்தருள்வானாக. யாரெல்லாம் குமர்காரியமாக இருக்கிறார்களோ அந்த குமருக்கு மகர் கொடுத்து மனமுடிக்கக்கூடிய நல்ல ஆண் மக்களை சாட்டுவானாக. யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வந்திருக்கிறார்களோ அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து நம்ம இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்கள் கூட்டத்தில் நம்மை அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிந்து வல்ல ரஹ்மானே 70 தாயை விட கருணையான ரப்பே, இந்த ரமலானை முழுமையாக நாங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துருவாராக. என்னுடைய சகோதரர் கடையநல்லூர் ஷாஜஹான் அவர்கள் உம்ராவுக்கு போகிறதாக சொன்னாங்க. அல்லாஹ் அவருடைய உம்ராவை மக்பூலும் மபரூருமான உம்ராவாக ஆக்கி அருள்புரி ரஹ்மானே, எங்களுக்கும் அந்த வாக்கியத்தை தந்துருவாயாக. ஒரு 3 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தலைவர்கள் உரையோடு நிறைவு பெறும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுக்கு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 நிமிஷங்கிறது அவர் சொல்கிறது அல்லாஹ் எப்போ பேச வச்சு எப்போ நிப்பாட்டுறாங்கன்னா அப்போ தான் நிப்பாட்ட முடியும். சரியா? அதாவது இப்போ ஆலிம் பெருதையிட்ட இத்தனை 14வது நோம்பு 14 உபதேசம் நம்ம கேட்டோம், பயான் கேட்டோம். பயான் கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஹிலர் நபியையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இதை நம்ம வருஷம் கேட்குறோம். என்ன பெற்றுக்கொள்ளணும், என்ன பெற்றுக்கொண்டோங்கிறது அவங்கவுங்க கல்வுக்கு. இப்போ அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு இந்த இதுகளில் சொல்லும்போது கல்வி கற்பதற்கு போனால் அவங்களுக்கு நன்மைகள் இருக்குது. அது நம்மளாம் கல்வி கற்கத்தான் வந்திருக்கிறோம். அவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க கல்வி கற்றுக்கொள்ளத்தான் வந்திருக்கிறோம். அப்போ அந்த லிஸ்ட்டை நம்ம வந்துட்டோம். அதனால் நம்ம பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது. நீ அப்புறம் இப்படி சொல்கிறா, மன்னிச்சிருவான் அல்ல, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வைக்கணும். 2வது, நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப நல்லவர்களாக இஸ்லாத்துக்காக பாடுபட்டு அல்லாஹ்வுடைய இல்மு அல்லாஹ்விட்டதில் ரொம்ப நன்மைகள் பெற்றிருந்தால் தான் இங்கே உட்கார முடியும். இல்லாட்டா ஒரு நபர் உட்காரவே முடியாது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம ஈமானோடு இருந்து நம்ம வரக்கூடிய அதாவது பிள்ளை ஒட்டிகளுக்கு ஈமானோடு இருந்து நம்ம தரித்திப்பாக எல்லா இடத்துல கேட்டுக்கிட்டு நம்ம நம்ம வாழணும். அப்போ தான் நம்மளுடைய பின்னோர்கள் வருவார்கள். இப்போ அதாவது ஒரு விஷயம் 14 நாள் ஆயிடுச்சு. நான் ரொம்ப கவலைப்படுறேன். என்ன கவலைப்படுறேன், என்ன இபாதத்தை செஞ்சோம், இது வேகமாக ஓடுனா முதல்லாம் வெயில் அடிக்கும், அது அடிக்கும், இது அடிக்கும், நேரங்கள் பின்னாக்கும், இதாக இருக்கும். இப்போ என்ன இபாதத்தை செஞ்சோம், இவ்வளோ சீக்கிரமாக போகுது, ஏன் எல்லாம் கோபத்தில் இருக்கியா, ஏன் இவ்வளோ சீக்கிரத்தை கொண்டுட்டு போகிறா எப்படின்னு கேட்டால் இப்போ சொன்னாங்க, இது சுபுவில் எழுந்திரிச்சாங்க, வாந்தி மௌத்து ஹயாத்து இருக்குது, இல்லாமல் இல்லை, மௌத்து ஹயாத்து இருக்குது. ஆனால் அவன் நம்ம நன்மைகளை கொள்ளையடிக்கிறதுக்கு அவன் நம்ம மேலே கோபமாக இருக்கிறானோ, சீக்கிரத்தில் இந்த நோன்பு கழியுத. சிலவங்க சொல்லுவாங்க சீக்கிரம் வந்துச்சு சீக்கிரம் போச்சுன்னு. இல்லை, கவலைப்படணும். ஏன் சீக்கிரமாக போகுது, என்னை பார்த்து செஞ்சிட்டோம், காலையில் சுபு தொழுதுட்டோம், இது பண்ணிட்டோம், பார்த்தோம், கொஞ்சம் நேரம் இருந்துட்டோம், படுத்தோம், எந்திரிச்சோம், இது பண்ணோம், என்ன இபாதத்து செஞ்சோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு செய்து நம்மெல்லாம் சிந்திக்கணும். இப்போ சில விஷயங்கள் தரிக்கத்து சரியத்துங்கிறது கத்தி, அருவாள் கத்தி, சரியத்து வெட்டுனா வெட்டும், அதுதான் சரியத்து, அதுதானே. ஆனால் வெட்டலை,
அப்போ அது தரிக்கத்து. எதுக்கு வெட்டலை? நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகனார் இவங்களை கொண்டு போனாங்க. கத்தி வெட்டணும், அருவாள் வெட்டணும், அது சரியத்து. ஆனால் அது வெட்டலை, அது தரிக்கத்து, அல்லாஹ்வுடைய இது. அப்போ அது அது அந்த அதனுடைய இதுகளை வந்து இதுக்கு சொல்கிறது. அது மாதிரி தீ என்றால் சுடும். ஆனால் இவங்களை தூக்கி போட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போட்டாங்க சுட. இது மாதிரி மீன் வயிற்றுக்குள்ளே போனால் அப்படி ஒவ்வொரு படிப்பினைகளும் இருக்குது. இந்த படிப்பினையை நம்ம வந்து கொண்டு போய் நம்ம சிந்தனையில் அல்லாஹு தாலாட்ட கொண்டு போய் அல்லாஹ் எங்களுக்கு அந்த இல்மை கொடு அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ எல்லா ஆலிம்களும் இதுவரையிலும் கேட்டது இந்த ஹதீஸில், இந்த குரான், இந்த வசனத்தில், இத்தனாவது அத்தியாசத்தில் இப்படி சொல்லப்பட்டது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுடைய பேச்சை கேட்டால் அல்லாஹ் பேசுகின்றான், அது பெரிய உன்னதமான வார்த்தை. அல்லாஹ் குரானில் அவன் பேசுகிறான், அவன் சொல்கிறாங்கிறதுக்கும் பேசுகிறாங்கிறதுக்கும் சொன்னார்கள்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பேசுகிறான், அந்த பேசுகிறான்டா, அந்த குரானில் பேசுகிறான்டா, நம்மோடு அவன் பேசுகிறான். அதான் நான் சொல்கிறாங்க, நீங்கள் நம்ம வந்து தொழுகும்போது முசல்லா, அதாவது நம்மளை நம்ம வந்து அவனை பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும்? வழிமார்கள்ட்ட போய் கேட்டால் தான் அது சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அவன் பார்க்கிறான் என்று பார்க்க முடியும். இப்போ வந்து அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நம்ம எல்லா தப்பு செய்கிறோம். ஆனால் ஒரு வழிமார்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க ரூமுக்குள்ளே இருப்பாங்க, அப்படின்னு பயப்படுறோம். ஏன்? அதனுடைய அல்லாஹ்வுடைய அந்த பேரருள் இருக்க, அவன் யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்படி பேசணும், எந்த இது கொடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துட்டையும், எல்லா சீதைகள்கிட்டையும் நல்ல அறிவுகளில் வளர்ச்சிகள் எல்லாமே இருக்கும், இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவன் கொடுக்குறது, அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அது மாதிரி இங்கே ஆலயம் பெருந்தைகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இல்லாத அறிவா, அவங்கள்ட்ட கொடுக்காத அறிவா, இல்மா. ஆனால் எல்லாமே எல்லாம் இருக்கும், நமக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன் அல்லாட்ட என்னையை விட யாருக்கு நீ அறிவு கொடுத்துருக்கான்னு கேட்டாங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம். நமக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது யாருமே நினைக்கக்கூடாது, நம்மை விட அறிவாளிகள். அதே நேரத்தில் இப்போ இந்தியாவில் இப்படி நடக்குது, சரியா? இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது என்ன ஹைதர் மௌலா சொன்னாங்க. இந்தியாவில் நடக்குது, எங்கேயும் நடக்குது. நம்மளுடைய இதுகள் என்ன? அவன் இல்முல என்ன இருக்குது? நம்ம அதுக்காக என்ன செஞ்சோம்? அவன் இல்முல எல்லாத்தையும் கொண்டு வருவான். இப்போ அமெரிக்காவை இது பண்ணான், இன்றைக்கி என்ன அமெரிக்காவில் விஷம் போல் நம்ம விசையில் நம்ம புற்று போல் நம்மளுடைய இது இஸ்லாம் வளரும். இப்படி தான் அவனுடைய நேற்ற தாட்டங்கள் எல்லாமே இருக்கும். நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி துவா செய்யணும், அவன் இல்முல ஒத்து போயிடணும். எப்படி அவனுடைய நாட்டம். அப்போ அவன் நாட்டத்தில் யாரெல்லாம் எங்களை இப்படி வச்சிடாத, எங்களை இந்த உன் நாட்டத்தில் உங்கள் இல்மில் என்னை இப்படி வச்சிடாத, என் பிள்ளைகளை வச்சிடாத, என் பொண்டாட்டியை வச்சிடாத அப்படின்னு ஒவ்வொரு வக்தும் ஒவ்வொரு நேரமும் துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எல்லா தேவையும் நமக்கு இருக்குது. பண தேவை இருக்குது, ஹயாத்து தேவை இருக்குது, இல்மு தேவை இருக்குது, எல்லா தேவையும் இருக்குது. கடுக்கு கூட தேவைகள் இருக்குது, அதற்குண்டு தேவை இருக்குது. நம்ம தேவைகள் என்ன இருக்குது, எப்படி அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான், எப்படி பேச வைக்கிறான். ஆனால் எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் தெரியாது பேச, அதுதான் உண்மை. ஆனால் அது பேச வைக்கிறது அல்லாஹ், கேட்க வைக்கிறது அல்லாஹ். சலாத்தோடு போயிட்டோம். இவங்களுக்கு இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக நம்ம இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பேரின்பம் தெரியுமா? யாருக்குமே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கே கிடைக்கல. அவங்க சொல்கிறாங்க, நான் நாயகம் அவருடைய உம்மத்தாக வர்றேன், என்னை முடியாது. அந்த மாதிரி பெரிய அவங்களாம் 400 வருஷம், 1000 வருஷம், 500 வாழ்ந்தாங்க. நம்ம 60, 70, 80 அது வரையும் தான். அது ஒரு 100 வயசு இருந்தால் என்ன, 70 வயசு, 75 வயசு, 80 வயசு வரையும் தான் நம்மளுடைய இது மைண்டு வேலை செய்யும். அது ஒரு இருக்கணும். அதுக்கு பிறகு இருந்து என்ன செய்ய, அத்தா தாங்க, தண்ணி தாங்க, உம்மா தாங்க, வாப்பா தாங்க, அப்படி தான். ஆனால் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நம்ம வாழ வைக்கணும். எந்த நிமிஷத்துலேயும் நம்முடைய பிரெயின்கள் அல்லாஹ்வை பற்றியே சிந்தனையில் எந்திரிக்காதீங்க. நான் முடிச்சிடுவேன். அல்லாஹ்வை பற்றி சிந்தனையிலே இருக்கணும். அதுக்காக எல்லாருமே அல்லாஹ்வை பற்றி சிந்தனையோடு இருக்கிறதுக்கு துவா செய்யுங்க. எல்லோரும் துவா செய்யுங்க. ஆலிம்கள் பெருந்தைகள் துவா செய்யுங்க. வந்திருக்கிறவங்களும் துவா செய்யுங்க. சிறிய மன கஷ்டங்கள் ஏன் வருது? நம்ம அவங்கள நினைக்கிறதோ, அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைக்கணும், நம்ம அவங்கள தப்பாக நினைக்கணும். இதில் இதெல்லாம் கலைஞ்சு போகணும். எல்லா சீரவைகளும் ஒன்று தான். நம்ம அதுன்னு போகக்கூடாது. எதுங்கிறத அதாவது நம்மளை உட்கொண்டு நம்மளை பார்த்து சிறப்பான முறையில் வாழ்வதற்கு எல்லா வகையிலையும் அல்லாஹ் தஆலா சீரும் சிறப்பாக வாழ்வதற்கு கிருபையும் ரஹ்மத்தும் செய்வானாக.
அவங்க ஆளையும் பேசுனதை நம்ம கேட்டோம். கேட்டபடி நடக்கிறதுக்கு அல்லாஹ் கிருபை தாமதிச்சோம். 3 நிமிஷத்துக்கு கூட விஷயம் அந்த கருத்துக்கள் வந்துட்டு அல்லாஹையும் அல்லாஹ் மனுஷனுடைய சார்ந்த அந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அல்லா இதனால் அவங்க எல்லாரும் புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறோம். அதில் அவருடைய துவாவோடு நிறைவேறும். தொடர்ந்து